ஹாய் காய்ஸ், எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தா என்ன வேலைக்கெல்லாம் போகலாம் வாங்க பார்க்கலாம். நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இல்லை பிஇ எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மேஜர் செக்டரில் வேலை கிடைக்கும். அது என்னென்ன செக்டார்னா கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிளான்ட் மெயின்டெனன்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ஆட்டோமேஷன், இஎல்வி, பிஎம்எஸ், எலக்ட்ரிக்கல் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட். இந்த 10 செக்டார் தாங்க. இந்த 10 செக்டாரில் 2025ல் ரொம்பவே தேவைப்படுற வேலை இதுதான். அது என்னென்னா எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியர், ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எம்இபி இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் கமிஷனிங் இன்ஜினியர், பிஎம்எஸ் இன்ஜினியர், ELV engineer, electrical maintenance technician, solar panel installation and maintenance technician, electrical inspector, electrical AutoCAD draftsman, building electrician அப்படின்னு இந்த 10மே வருங்க. உங்கள் சிவிக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எலக்ட்ரிக்கல் AutoCAD, Revit MEP, SolidWorks மாதிரியான சாஃப்ட்வேரை பற்றி படிக்கலாம். இல்லைனா PLC, SCADA, லைட்டிங் டிசைன், பவர் லே அவுட்ஸ், MEP design, motors, transforms, panel board, relays, switch gear, circuit breakers, isolators, CCTV, fire alarm, access control, public address systems மாதிரியான டூல்ஸ் பற்றி எல்லாமே படிக்கலாம். கல்ஃப் கண்ட்ரியில் எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தயாராக இருக்கீங்களா? கெரியர் ஸ்டெப்ஸ் மற்றும் கல்ஃப் ஜாப் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் நிறுவனத்தின் பெயர் ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் திருச்சி. நாங்கள் ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம். உங்களுக்கு கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமான ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நன்றி.